அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விரும்பக்கூடிய ஒரு நபர் நம் மீதில் காதல் உணர்வு கொள்ள பிரயோகம் பண்ணக்கூடிய ஒரு பூஜை முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த மந்திரமானது பார்த்திங்கன்னா தெய்வீக மந்திரம், சரிங்களா? தெய்வம்சம் கொண்ட மந்திரம் அப்படின்னால இதை எக்காரணத்தை கொண்டும் தவறான வழிகளில் யாரும் பயன்படுத்த வேண்டாம், சரிங்களா? அதே போல் இந்த மந்திரத்தை யாரெல்லாம் பிரயோகம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க, கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கக்கூடியவங்க, சரிங்களா? உண்மையாக ஒரு நபரை விரும்பக்கூடியவங்க மட்டும் இந்த மந்திரங்களை பிரயோகம் பண்ணலாம், சரிங்களா? அதை தவிர்த்துட்டு தவறான முறைகளுக்கு இந்த மந்திரங்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது, சரிங்களா? அதாவது இந்த மந்திரத்தை நம்ம தவறான வழிகளுக்கு நம்ம பயன்படுத்த முயற்சி செய்யும்போது இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பின் விளைவுகளை கொடுக்கும், சரிங்களா? அதனால தான் நான் எக்காரணத்தை கொண்டும் இந்த மந்திரங்களை தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிக்க. என்னென்னா சித்தர்கள் பார்த்திங்கன்னா சுவடி குறிப்புகளுக்கு பூராமே ஒரு கட்டுப்பாடு விதிமுறைகள் கொடுத்துருப்பாங்க. இந்த முறைகளை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி. அதை தவிர்த்து நம்ம தவறான வழிகளுக்கு நம்ம பயன்படுத்தும் போது நிறைய பின் விளைவுகளையும் சாபங்களையும் நம்மளுக்கு கொண்டு கொடுக்கும், சரிங்களா? அதனால தான் தவறான நோக்கத்திற்கு இதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறதுக்கு காரணம் அதுதான், சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இந்த பிரிஞ்சு வாழ்வாங்க, சரிங்களா? அவங்கெல்லாம் இந்த பிரயோக பூஜையை பண்ணும்போது கணவன் மனைவிக்கு இடையே ஒரு காதல் உணர்வுகளை தூண்டி ஒன்றாக சேருவதற்கு பார்த்திங்கன்னா வழிவகுக்கும், சரிங்களா? இந்த பிரயோக பூஜை, சரிங்களா? இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான பூஜை, சரிங்களா? இது பார்த்திங்கன்னா மோகினி வசீகர காமதேவனை வச்சு செய்யக்கூடிய ஒரு வசீகர பூஜை, சரிங்களா? இந்த பிரிஞ்சு போன கணவன் மனைவிக்கெலாம் இந்த பிரயோக பூஜையை நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நபருக்கு பார்த்திங்கன்னா அந்த காதல் உணர்வுகளை தூண்டி அவங்களுக்கு என்ன செஞ்சுருவாங்கன்னா அவங்கள தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த பூஜையினோட சொல்லலாம், சரிங்களா? இந்த மந்திர பிரயோக முறையை பார்த்திங்கன்னா முறையற்ற உறவுகள் மீது நம்ம பிரயோகம் செய்யும்போது உங்களுக்கு சாபம் சேரும், சரிங்களா? அதாவது முறையற்ற உறவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமணம் செய்ய முடியாத உறவுகள், சரிங்களா? இந்த அக்கா தம்பி தங்கை என்று சொல்லக்கூடிய உறவுகள், சரிங்களா? அந்த உறவுகள் மேலெல்லாம் இந்த மந்திர பிரயோகங்களை நம்ம முயற்சி செய்ய நினச்சோம் அப்படின்னா சாபங்கள் சேரும், சரிங்களா? அந்த சாபத்தை நீக்கிறதற்கு விமோச்சனமே கிடைக்காது, சரிங்களா? அதனால் தவறற்ற முறையற்ற உறவுகள் மேலே இந்த மந்திரங்களை பிரயோகம் பண்ண வேணாம், சரிங்களா? அதுபோல் இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா இந்த உறுதலையாக காதல் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக அந்த மந்திரங்களை பிரயோகம் பண்ணலாம், சரிங்களா? அப்படி பிரயோகம் பண்ணினீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களை பற்றின சிந்தனைகள் உருவாகி உங்கள் மேலே இந்த காதல் உணர்வுகள் அதிகப்படுத்தும், சரிங்களா? அதே போல் நீங்கள் உறுதலையாக காதல் செய்யக்கூடிய நபராக இருக்கும் பட்சத்தில் அந்த நபர் பார்த்திங்கன்னா வேறு எந்த நபரையும் காதல் பண்ணக்கூடாது, வேறு யாருக்கும் சொந்தமான நபராகவும் இருக்கக்கூடாது, சரிங்களா? அப்படி உள்ளவங்க மேலே மட்டும்தான் இந்த பிரயோக பூஜையை நம்ம பிரயோகம் பண்ண முடியும், சரிங்களா? சரி, இந்த பிரயோக பூஜை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு பௌர்ணமி நாள் அன்னைக்கு, நிறைஞ்ச பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னு விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சக்கரத்தை ஒரு வெள்ளித்தகடு இல்லைன்னா பஞ்சலோகத்தகடு, இந்த 2 தகட்டில் மட்டும்தான் இந்த எந்திரத்தை நம்ம எழுதணும், சரிங்களா? இந்த 2 தகடில் எது உங்களுக்கு ஒன்று கிடைக்குதோ அந்த தகட்டில் அந்த எந்திரத்தை என்ன செஞ்சுருங்கன்னா எழுதி அந்த எந்திரத்துக்கு கீழே நீங்கள் யாரை விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, யாரை நீங்கள் விரும்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபருடைய பேரை மட்டும் கீழே என்ன செஞ்சுருங்கன்னா எழுதிருங்க. அந்த எந்திரத்துக்கு கீழே எழுதிருங்க. எழுதிட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அந்த எந்திரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவும் அந்த பெண்மணியுடைய ஃபோட்டோவையும் ஒன்றாக அப்படியே ஒரு முகம் ஒரு பார்க்குற மாதிரி சேர்த்து ஒட்டி வச்சு அந்த எந்திரத்துடைய மையப்பகுதியில் வச்சு அந்த எந்திரத்தை ஒரு மஞ்சள் துணினால் அப்படியே சுருட்டி அதை என்ன செய்கிறீங்கன்னா ஒரு விபூதி தாம்பாளத்தட்டில் ஒரு விபூதி கொட்டி அந்த விபூதி தட்டில் அந்த சுருட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த எந்திரத்தை மையப்பகுதியில் வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு நெய் விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுருங்க. அந்த நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு இந்த பூஜையை பார்த்திங்கன்னா விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தெல்லாம் பண்ணணும், சரிங்களா? மற்ற நேரங்களில் இந்த பூஜையெல்லாம் பண்ணக்கூடாது. விடியற்கால பிரம்ம முகூர்த்தத்தினா 5 மணிக்குள்ளே பண்ணணும். காலையில் 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளாக இந்த பூஜையை பண்ணணும், சரிங்களா? இந்த எந்திரத்துக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 10,008 உரு கொடுக்கணும்,
சரிங்களா. இப்படி 10,008 உரு கொடுத்து முடித்த பிறகு அந்த எந்திரத்தை அப்படியே கொண்டு போய் உங்கள் கூட வச்சுக்கிறலாம். சரிங்களா. அப்படி உங்கள் கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட யாருக்கு நம்ம விஷய பூஜை பண்ணணுமோ அவங்க என்ன செஞ்சுருவாங்க, நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் இல்லாத வாழ்க்கை அவங்களுக்கு இல்லைங்கிற அளவுக்கு அவங்கள என்ன செய்யும், காதல் உணர்வுகளை தூண்டி அவங்களுக்கு அதிகப்படுத்தும். சரிங்களா. உங்கள் மேலே வந்து நாளுக்கு நாள் என்ன செய்ய ஆரம்பிப்பாங்கன்னா இந்த பாசம், அன்பு, இந்த விஷயங்கள்லாம் உருவாக ஆரம்பிக்கும். சரிங்களா. இதெல்லாம் இந்த கணவன் மனைவிக்குள்ளே நம்ம பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா ஒற்றுமையாக இருப்பாங்க. சரிங்களா. ஒற்றுமையாக இருப்பான்னா எக்காரணத்தை கொண்டு அதை சண்டை போட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்காது. எந்த நேரம் ஒற்றுமையாக இருப்பாங்க. நீ உங்களை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த காதல் உணர்வுகளை வந்து தூண்டக்கூடிய மந்திரம் இது. சரிங்களா. இது பார்த்திங்கன்னா இந்த பூஜை முறையை பார்த்திங்கன்னா இந்த நாளில், இந்த பௌர்ணமி நாளில் மட்டும்தான் பண்ண முடியும். மற்ற நாட்களில் பண்ண முடியாது. அவசியம் 10,008 உரு கொடுக்கணும். எல்லாரும் கேட்குறீங்க மந்திரம் வந்து சித்தி பண்ணணுமா அப்படின்னு. ஒரு 10,008 தடவை மந்திரங்களை நம்ம சொல்லும் போதே அந்த மந்திரம் ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு சித்தியாக ஆரம்பிச்சிடும். சித்தியாக ஆரம்பிச்சிருச்சுனாவே நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் நம்மளுக்கு பலன் தர ஆரம்பிச்சிடும். சரிங்களா. குறைஞ்சது 10,008 உரு கொடுக்கணும். சும்மா 1,008 உரு சும்மா கொடுத்தோம்னா வேலை செய்யாது. சரிங்களா. 10,008 உரு கொடுத்து முடித்த பிறகு அந்த எந்திரத்தை இது பண்ணலாம். அதே இது வந்து அந்த எந்திரத்தை பூஜை செஞ்ச எந்திரத்தை கொண்டு போய் அந்த பெண் இருக்கக்கூடிய வீட்டிலையோ, இல்லை நீங்கள் ஒரு ஆணை விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த ஆண் இருக்கக்கூடிய வீட்டிலையோ அந்த எந்திரத்தை கொண்டு போய் விதைச்சி வச்சாலும் ரிசல்ட் வேலை செய்யும், நல்லா வேலை செய்யும். இதே இது வந்து அந்த நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய சக்கரத்தில், சரிங்களா, விபூதி தாம்பாளத்தட்டில் பிறப்ப அந்த சக்கரத்தை விபூதியில் வரைஞ்சி 10,008 மந்திர உரு கொடுத்து அந்த விபூதியை கொண்டு போய் அவள் இருக்கக்கூடிய வீட்டு பக்கத்து இருக்கக்கூடிய வீட்டு வாசலில் ஊதி விட்டு வந்தினாலும் அந்த நபர் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருவார். உங்கள்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா. இது போலையும் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இந்த முறையை வந்து நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்வாக்குப்படம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.